கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட கட்ட முடியாமல் எத்தனையோ விஷயங்களில் மாவட்ட ஆட்சியர் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டிஎஸ்சிக்கே வந்து இன்னைக்கு வரையும் சோசியல் மீடியா இல்லை. லஞ்சம் வாங்குறான்னு சான்ட்டு அவன் கடலூர் இருக்கிறவங்க கூட்டு வந்து சென்னையில் ஃபோன் பண்ணுவானா? மாவட்ட லெவலில் எங்கே அலுவலகம் இருக்குன்னே தெரியல. நீங்கள் 2 காவலர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்குமே ஒரு வேறுபாடு ஏற்படுத்துகிறோம். ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இப்போ இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் கொதிச்சு போய் நிற்கிறான். போக்குவரத்து துறையில் பல ஊழல் இருக்குது. அந்த ஊழல்லாம் வெளியே கொண்டு வந்தால் அதான் சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த நாங்குநேரில் நடந்தக்கூடிய அந்த நடத்துனர் வந்து அநேகமாக செந்தில் பாலாஜி போட்ட ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் யாருன்னு கேட்டோம்னா போக்குவரத்து செயலாளர்கள் தான். இப்போ சமீபத்தில் இப்போ இந்த 3 நாளுக்கு முன்பாக அரசு பேருந்தில் வந்து பயணிக்கிறதுக்கு காவல்துறை அந்த மாவட்டத்துக்குள்ளே கூடியதில் பயணிக்கலான்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அரசு ஆணையம் போட்டாங்க. வாரும் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிங்கிற பகுதியிலிருந்து ஆறுமுகபாண்டியன் ஒரு காவலர் அரசு போக்குவரத்துல ஏறி வேலைக்கு போறதுக்காக போயிருக்காரு. அவரை டிக்கெட் எடுக்க சொல்லி அவர் டிக்கெட் எடுக்க மறுத்ததாகவும் சொல்லி வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளோட காக்கும் தெய்வமாக பார்க்குறவர் வந்து காவலர்கள். நம்மளுடைய மக்கள் தொகை ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒரு 1.5 லட்சம் லெவலில் தான் காவல்துறைகளிலே நம்ம பணியாற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க தான் மக்களை வந்து இரவும் பகலுமா வந்து வேலை செய்கிறாங்க. மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் காவல்துறையில் மட்டும் பணிபுரியக்கூடியவர்களில் பல காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, காவலராக இருந்தாலும் சரி வேலைகளை கொடுப்பாங்க. அதாவது ஒரு 4 மணி நேரம் திருப்பி ரெஸ்ட்டு, திருப்பி 4 மணி நேரம், அப்படி திருப்பி 4 மணி நேரம் ரெஸ்ட்டு அப்படின்ற சுழற்சி முறை தான் இருக்கு. ஏன்னா நம்ம மக்களுடைய தொகைகளை எப்படியும் வேற குறைஞ்சபட்ச காவலர்களை வச்சுக்கிட்டு இயங்குறது தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் அதை சிறப்பாக சில இடங்களில் செய்ய வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து ஒரு பண்டிகை நிகழ்ச்சியில் நான் ஒரு விஷயத்த சொன்னேன். லட்ச கண்கள் உறங்கியிருக்க சில 1000 கண்கள் விழித்திருக்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணோம். சரி, நம்ம லட்சக்கண்கள் உண்மையாக சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குறோம் நாட்டில் மக்கள்னா ஒன்று பார்டரில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அடுத்ததாக நம்ம காவலர். அப்படியாப்பட்ட ஒரு துறையை சார்ந்த ஒரு நபர் அவர் இன்னும் உல்லாச வாழ்க்கைக்காக போல, இல்லை சுற்றுலா பயணத்துக்கு போல, புரியுதுங்களா? அவர் போன விஷயமே என்னன்னா அவர் பணிக்கு போறார். பணிக்கு போறதுனால இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை, பல ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த தொடர்ந்து வந்த பிரச்சனையில் இப்போ சமீபத்தில் இப்போ இந்த 3 நாளுக்கு முன்பாக அரசு பேருந்தில் வந்து பயணிக்கிறதுக்கு காவல்துறை அந்த மாவட்டத்துக்குள்ள கூடியதில் பயணிக்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அரசு ஆணையம் போட்டாங்க. அதாவது மாவட்டக்குள்ளேயே வந்து இவங்க பயணிச்சுக்கலாம், அவங்களுக்கு ஐடி கார்டு காமிச்சா போதும். அவர் நேற்று வந்து அவர் வெறும் அவர் தனிப்பட்ட முறைக்காக கூட அவர் போல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அதே போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஏறுறாங்க. டியூட்டி டைம்ல மட்டும் இல்லை, டியூட்டி டைமுக்கு முன்னாடியே வந்து லீவ் இருந்துச்சுன்னா, ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த ஆஃப் டைம்ல அவங்க அண்ணன், தம்பி, மச்சான், மாமா இல்லைன்னா குடும்பம் அப்படிலாம் பல பேரை ஏற்றிட்டு போறதெல்லாம் அனுமதி உண்டா? அதெல்லாம் யாருக்குமே அனுமதி கிடையாது. அதுவே ரொம்ப சட்டவிரோதமான செயல்பாடு. உடனே கேட்டால் கையில் இப்படி காமிச்சுப்பாங்க. அது என்னதான் இப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அது பல பேர் வந்து ஒரு போலீஸ் இல்லைன்னா வந்து போக்குவரத்து துறையில இப்படின்னு ஒன்று கை காமிப்பாங்க. அது என்ன ஐடி கார்டா இல்லை வந்து என்ன சொல்றாங்கன்னே தெரியல அப்படின்னும் போது இப்போ சமீபத்தில் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு சுற்றறிக்கை தமிழக காவல்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டதாகவும், அதாவது வந்து வாரண்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் யாருமே வந்து நீங்க பயணிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக காவல்துறை பெருசா இல்லை தமிழ்நாடு அரசு பெருசான்னு எனக்கு சந்தேகத்தை இருந்தது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு அது சுற்றறிக்கையாவே இருக்கு, இந்த மாதிரி வந்து மாவட்ட லெவலில் போக பயணிக்கக்கூடிய காவல்துறையர்கள் ஐடி கார்டை காமிச்சாவே போதும். இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வீரப்பனுடைய அதிரடிப்படை ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் வந்து ஈரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஈரோடு, பண்டிப்பூர் இந்த பக்கம் பகுதியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க. கேரளா போலீஸ் இருப்பாங்க, கர்நாடகா போலீஸ் இருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் இருப்பாங்க. அப்போ சத்தியமங்கலம் பகுதியில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு முறை பண்ணாரி கிட்ட நினைக்கிறாரு ஆக்சுவலாக. அப்போ வந்து ஒரு காவலர் வந்து பஸ்ஸில் ஏறுறாரு.
அவர் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. ஏறும்போது இறங்கிய முதலன்ட்டு ஒரு அரசு பேருந்துல இருந்து அவருக்கு ஒரே கோவம். என்னடா இது, நம்ம வந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த வீரப்பன் தேடுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், இவன் போய் நம்மள இறங்க சொல்றான்னு அங்கேயே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம். எப்படி நேற்று அந்த காவலருக்கும் நடத்துனருக்கும் நடந்துச்சு. இதே நடத்துனர் வந்து எத்தனையோ தவறுகளை செய்கிறாங்கன்றது அடுத்த பிறகு நான் சொல்ல வரேன். நடத்துனரும் ஓட்டுநர்களுமே சொல்கிறேன். அப்போது இப்போ சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணார், அப்போ விஜயகுமார், ஏடிஜிபி விஜயகுமார் தான் அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போது அவர் இந்த மாதிரி தகவல் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஐஜி ரேங்கில் போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, போலீஸ் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறான் சார், அசிங்கப்படுத்துகிறான் சார் இங்கே பஸ் பெருந்துறைகளில். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உடனடியாக அப்போ வந்து அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்தவர் வந்து ஏடிஜிபி விஜயகுமார் அவர்கள். இப்போ நம்ம பார்டர் செக்யூரிட்டி போலீஸ்லாம் ஒர்க் பண்ணவர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காவல்துறை அதிகாரி. குறிப்பாக அவரே வந்து அவருடைய தந்தையார் காவலர்னு நினைக்கிறேன், அம்மா வந்து ஆசிரியர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்பவங்களில் காவல்துறையில் இந்த மாதிரி பணிபுரியக்குள்ள மாவட்டத்துக்குள்ளே எங்கே வேணால் பணிபுரியலாம்னா அவரே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அது கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ரீசன் என்ன இருந்துச்சுன்னா, அப்போ அந்த அதிரடிப்படை வீரர்களை வந்து அசிங்கப்படுத்துறான்னு அவருக்கு தகவல் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாருன்னா, லோக்கலில் ஒரு எஸ்பி, ஈரோடு அப்போ எஸ்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. எந்த அரசு பேருந்துக்கு எவெல்லாம் இண்டிகேட்டர் வேலை செய்யலை, அப்புறம் லைட்டு வேலை செய்யலை, ஹெட்லைட் வேலை செய்யலை, சிக்னல் திரும்பல, ரைட்டு கட் பண்ண கை போடாமல் சிக்னல் போடாமல் கட் பண்ணுறான், அப்புறம் எப்படிலாம் சிக்னலை வந்து ஓவர்டேக் பண்ணுறான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அரசு பேருந்துகளில் பெரும்பாலும் இப்போவும் செக் பண்ணி பாருங்கள், அரசு பேருந்துகளில் இன்சூரன்ஸே கிடையாது. அப்படி ஒரு மட்ட ரகமான ஒரு துறை தான் இந்த போக்குவரத்து துறை. இவங்கெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர், காக்கத்துக்கு வந்து வரக்கூடியவிட நம்ம காவல் தெய்வமாக பார்க்கக்கூடிய காவலர்களை இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் அவரை விமர்சனம் பண்ணுறதும் அசிங்கப்படுத்துறதும், அவரோட நோக்கம் வந்து காவல்துறை, அவரோட காவலர் மட்டும் அசிங்கப்படுத்த, அந்த காவல்துறையை அசிங்கப்படுத்திருக்காரு. அந்த மாதிரி ஆட்களில் முதல்ல வந்து செய்கிறாங்க. உடனே அந்த விஜயகுமார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பீரியடில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வழக்கு போட சொல்லிட்டார். உபேத ஆர்டர்ன்ற எஸ்பி அவர் ஏடிஜிபி சொன்னோடனே ஒரு உபேத ஆர்டர். உடனே வந்து அடுத்து 2 நாளைக்கு வெளுத்துட்டாங்க எல்லா பஸ்ஸு. அப்போது ஒரு ஆண்மை உள்ள ஒரு அதிகாரத்தை தன் கையில் எடுத்து பண்ணக்கூடிய விஜயகுமார் போன்ற ஒரு அதிகாரிகள் இருப்பதனால தான் இது சம்பவத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. போக்குவரத்து எல்லாமே சரண்டர் ஆகி சார் நாங்கள் எதுவும் போனோம் சார், அடுத்து பொண்ணு இப்போ எல்லா பஸ்ஸையும் சீஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பஸ்ஸுக்கு மேலே அந்த மாவட்டத்தில் சீஸ் பண்ணி கொண்டு போய் கலெக்டர் ஹவுஸ் நிற்க வச்சுட்டார், எஸ்பி ஹவுஸில். அவ்வளோ பஸ்ஸையும். அது ஒரிஜினலான காவல்துறை அதிகாரிகள். இப்போ இருக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் தன்னை பார்த்துக்கணும், தன்னுக்கு சிறண்ட போட்டவங்களை பார்த்துக்கணும், தன் நட்பு வட்டாரங்களை பார்த்துக்கணும், அப்படி பல விஷயங்களை வந்து கேவலமாக இருக்குது. இப்போலாம் சொன்னால் இப்போ சில அதிகாரிகள்லாம் சொன்னால் அசிங்கமாகவும் இருக்குது. ஏன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல உத்தரவு போகிறார் காவல்துறைக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காவல் மத்தியில் நீங்கள் முக ஸ்டாலின் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் செய்கிற செயல்பாடுகளை கூட நான் மதிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி லாண்ட் ஆர்டரில் சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற ஒரு நேரத்தில் இருக்குது. இந்நேரம் அந்த அரசு பேருந்து நடத்துகிறவரை தூக்கி உட்கார வச்சு இன்றைக்கி அந்த பேருந்து பாருங்கள், ஒரு பேருந்து இன்சூரன்ஸ் கிடையாது. சட்டத்தில் இடம் இருக்குது. நீ வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் வேலை செய்யல, ஹெட்லைட் இல்லை, சிக்னல் கிராஸ் பண்ணி நிற்கிறேன்னா எத்தனை பஸ் இன்றைக்கி நிற்க தெரியுமா? என்றைக்காவது மாநகர போக்குவரத்தும் இல்லை, இன்றைக்கி போக்குவரத்துறையே சரியில்லாமல் தான் இருக்குது. ஒரு பேருந்து நிலையம் கூட பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன் அதையெல்லாம் தாண்டி இந்த சிக்னலை மதிக்காதெல்லாம் விட்டுருவோம். பஸ்ஸில் 56 பேர் மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸ்டாண்டிங்கே போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவன் சட்டத்தை மீறுறான் அந்த போக்குவரத்து துறை. அதாவது குறிப்பாக போக்குவரத்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் அவர்களுக்கு சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் இருந்தால் நீ வேணும்னோ ஏதோ ஒரு வன்மத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த காவலரை அசிங்கப்படுத்துன்ற ஒரே ஆறுமுக பாண்டியன் தானே அவருக்கு அசிங்கப்படுத்துகிற நோக்கம் மட்டும்தான். அப்போது 10 பேருக்கு முன்னாடி நீ அசிங்கப்படுத்தினா நீ ஹீரோ ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அங்கே பெருந்தன்மை காட்டின அந்த மனுஷன், அந்த காவலர் காட்டின பெருந்தன்மை என்பது ரொம்ப நாகரிகமாக, நீங்கள் வீடியோ எதுக்கு ஷூட் பண்ணுறீங்க, நான் வேணா ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் வந்து யாருக்கோ கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன மேலே புகார் கொடுத்தா இருந்தால் எதிர்த்த மாதிரி இருக்கு பாருங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸு, அந்த டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அந்த வீடியோவை போட்டு இவன் ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தான். அப்படியாப்பட்ட நடத்தணும் மேலே இந்த போக்குவரத்துறை டிஜிபி அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். நீங்கள் சுற்றறிவிக்கை வந்து காவலர் கொடுக்காதீங்க சார், ரொம்ப தப்பான வேலை பார்க்குறீங்க. டிஜிபி அவர்களோ இல்லை ஏடிஜிபி அவர்களோ அல்லது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்மின் வந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த சுற்றறிக்கை யார் கொடுத்துருந்தாலும் அது தவறு தான். அதை கண்டிப்பாக நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா அரசு அதிகாரிகள் அமைச்சரை விட, நீங்கள் முதலமைச்சரை விட நீங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க காவலர்கள். உங்கள் கூட பணியாற்றக்கூடிய, உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய காவலரை காப்பாற்ற முடியலன்னா அதை விட அசிங்கமாக உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அவன் என்ன தப்பு செஞ்சுருக்கிறான், அவனுக்கு வந்து நீங்கள் மெமோ கொடுக்க போகிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க.
அதையெல்லாம் மெமோ கொடுக்குறேன் அதுவும் சொல்கிறாங்க, சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. மெமோ கொடுத்தாருன்னா நிச்சயமாக நானும் நீதிமன்றத்துக்கு போவேன். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் சும்மா போயிட்டு காவல்துறைக்கு யாரும் இல்லை, சங்கம் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் இந்த மாதிரி அதிரடி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதை விட மோசமான வேலையை பார்ப்பேன். சட்ட ரீதியாக போராடி அவளுக்கான உரிமையை பெற்று தருவேன். அதனால் வந்து தெளிவாக இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டிய விஷயம், காவலருக்கு பாதுகாப்பை கொடுக்காத அளவுக்கு தமிழக அரசு இப்படி செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு மனநிலையை காவலர் மத்தியில் ஏற்படுத்திடும். நீங்கள் அது தமிழக முதலமைச்சர் இப்போ சொன்னார், சட்டமன்றத்திலேயே சொன்னார், பெண் காவலர்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய பந்தோபஸ்கோ என்னுடைய எஸ்கார்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் பெண் காவலர்கள் இது இப்போ இங்கே நம்ம இடத்துல நுங்கம்பாக்கத்தில் எடுத்துக்கங்க, பல இடங்களில் பாருங்கள், பெண் காவலர்கள் ரோட்டில் வெயிலில் மழையில் நின்று போராடின்னு இருக்காங்க பிள்ளைங்க. அது ஒரு பெண் காவலர் இப்போ கூட சமயத்தில் சொன்னாங்க காணல, ஒரு அந்த அம்மா வந்து கர்ப்பமாக போட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெயிலில் நிற்கிறாங்க அந்த காவலர். இதெல்லாம் மனசாட்சி வேணும் இல்லை? உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க, அரசு அதிகாரி வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, மனைவியில் இருக்காங்க, அம்மாக்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் மேடையில் ஒன்று பேசிடுவீங்க, சட்டமன்றத்தில் ஒன்று பேசிடுவீங்க, அப்புறம் வெளில வந்தோன்னா அப்புறம் அவனுக்கு காவலர் நீங்கள் பணியாம அந்த பெண் பணியாளர்களும் ரொம்ப பலவீனமானவர்கள்லாம் கிடையாது. ரொம்ப 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 வீர பெண்மணிகளாக தான் இன்னைக்கு காவலர்கள் இருக்காங்க. பெண் காவலர்கள் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்குது, நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. பெண் காவல் நிலையங்களில் பல இடங்களில் தவறு நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட நான் வந்து வெக்கப்படாமல் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அயோக்கியத்தனமும் சில இடத்துல நடக்குது. ஆனால் இன்னைக்கு பெண் காவலர்களை நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்களை அந்த அம்மாவை நீங்கள் வெயிலில் நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது தர்வசனமாக நீங்கள் வாயேறிய பேசுகிறீங்க. நான் வந்து பெண் காவல் நிற்க வைக்க, நான் உண்மையாகவே காவல்துறை வந்து உங்கள் மேலே பெரிய மதிப்பு வச்சிருந்தது தமிழக முதலமைச்சரில். நான் தொடர்ந்து பார்க்குறேன். அந்த பெண் காவலர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா உங்களுக்குலாம் வந்து லைட் டியூட்டி தானே போடுவாங்க அப்படின்ட்டு. இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்களை போய் நிற்க சொல்லிட்டாங்க டியூட்டியில், அது மாதிரிலாம் கிடையாது. ஏன் வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை தரேன்னு சொன்னாங்க காவலர்களுக்கு. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? ஒரு வெள்ளரி கொடுக்க சொல்லணும் டிஜிபியை, ஒவ்வொருத்தனும் கொடுக்க கிடையாது. எவனா ஒருத்தர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதாவது ஏடிஜிபி வீட்டில் வேலை செய்கிறவன், டிஜிபி வீட்டில் வேலை செய்கிறவன், டிசி வீட்டில் வேலை செய்கிறவன், ஏசி வீட்டில் வேலை செய்கிறவன் தான் ஐயா கொஞ்சம் 2 நாள் லீவ் வேணும் ஏன்னு கேட்டு வாங்கிப்பான தவிர கட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லீவ் வரலாம். தம்பி, நல்ல அதிகாரிகளில் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நான் பேரெல்லாம் குறிப்பிட்டே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்களுக்கு நமக்கு உறவே இருக்காது. நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி இன்னைக்கு காவல்துறையில் அப்படி தான் வந்து சில காவல் அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறான். அதெல்லாம் வந்து நிறைய மாதிரி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடியும். ஆனால் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இதில் வந்து ஒரு கவனம் செலுத்தி டிஜிபியும் சரி, டிஜிபி கீழே வேலை செய்கிறவங்களால் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருந்தாலும் டிஜிபி உடனடியாக தலையிட்டு அந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு வரையும் காவலர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆணையை அமைச்சு அந்த ஆணையை ஒன்றா பண்ணுறானுங்க. யார் ஆணையத்தில் இருக்கிறாங்க, அவங்க இதுவரை என்ன குறையை தீர்த்துருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது சென்ற முறை அதிமுக ஆட்சியிலேயே அந்த காலத்தில் செஞ்சது. இன்னைக்கு வரையும் காவலுடைய குறையை தீர்ப்பதற்கு சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் அதை நடவடிக்கை எடுத்து அவனுடைய தேவைகள் என்ன, அவன் சூழ்நிலைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது. அதனால் வந்து இந்த வேண்டுமென்றே ஒரு திட்டம் தீட்டி அந்த காவல்துறை காவலரை வந்து மிக மோசமான சூழக்கூடிய அந்த சம்பவம் வந்து வர்த்தக விஷயம். இது கண்டிப்பாக வந்து காவல்துறை அதிகாரி அந்த போக்குவரத்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அரசு போக்குவரத்து ஊழியர்கள் இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைப்பிடிக்கலான்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அரசு போக்குவரத்து நிறுவனங்களை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு விஷயத்தையும் நான் உதாரணமாக சொல்கிறேன். எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேருந்தே நான் ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன். போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில பயணப்படிகள், அப்புறம் ரிட்டைர்மெண்ட் காசு, இதுக்கான வழக்குகள்லாம் கூட நான் போக்குவரத்து சார்பாக நிறைய வழக்குகளை போட்டிருக்கேன். ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் முடக்காதீங்க, உடனடியாக ஒரு பண்டிகை நாளத்தில் வந்து பஸ்ஸை ரோட்டில் விட்டு போயிட்டாங்க ஒரு காலத்தில். அப்போ நான் நீதிமன்றத்தை போய் அணுகி அவங்களுக்கான 7 வருஷ பிரச்சனையை நான் 7 நாள் தொடர்ந்து அந்த பொதுநல வழக்கை தேர்த்து முடித்தோம். அப்படியாப்பட்ட நம்ம இந்த போக்குவரத்து ஏன் நம்ம சில விஷயங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள் என்பது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் தான் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸு இல்லாத வாகனத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ்ன்றது வந்து யார் போடணும்? அரசாங்கம் போடணும். ஒரு இன்சூரன்ஸ் எவனும் போகிறதில்லை. கோர்ட்டில் போய் ஒரு அடிபட்டு அவன் இறந்து போயிட்டான்னா அந்த இடத்த இழப்பீடை வாங்குறதுக்குள்ள பொதுமக்கள் வந்து ஒரு நாயா பேயா அழுது அவன் குடும்பமோ ஏதோ ஒரு விஷயம் அவன் வாரிசோ ₹1 கூட பிரயோஜனம் இல்லாமல் சில வேலைகளை பண்ணுவானுங்க. அவனை ஒரு செலவு வச்சு ₹1,00,000 கொடுக்கறதுக்காக ஒரு 10 வருஷம் 7 வருஷம்லாம் வந்து கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட கட்ட முடியாமல் எத்தனையோ விஷயங்களில் மாவட்ட ஆட்சியர் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நான் அதான் சொல்ல வரேன், எப்போவுமே போக்குவரத்து காவலர்கள் வந்து எப்படி போக்குவரத்து காவலர்களோ எப்படி வந்து விதிமுறைகள் பண்ணால் தப்புன்னு நம்ம சொல்கிறோமோ, அதை மாதிரி போக்குவரத்து நிறுவனங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் யாருன்னு கேட்டோம்னா போக்குவரத்து செயலாளர்கள் தான். நீங்கள் வந்து அதுதான் அரசு துறை செயலாளர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு இது எப்படி வரும்னா, 2 காவலர்களுக்கும்
போக்குவரத்து ஊழியர்களுக்குமே ஒரு வேறுபாடு ஏற்படுத்தும். ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாகிடும். இப்போ இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் கொதிச்சு போய் நிற்கிறான். இனிமேல் எந்த அரசு பேருந்தாவது வந்து விதி மீறிச்சு வச்சுக்கோங்க, சிக்னல் தாண்டி நிற்கும். எல்லா வண்டியும் சிக்னல் தாண்டி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் கூட நான் இப்போ ஆர்டிஐயில் கேட்டிருக்கேன் போக்குவரத்து, அதுக்கான எந்த 2 வருஷம் ஆச்சு நான் ஆர்டிஐயில் கேட்டு. இதுவரையும் எந்த ரிசல்ட்டும் கொடுத்தது கிடையாது, எந்த பதிலும் கொடுத்தது கிடையாது. நடவடிக்கை எடுக்க வந்து அப்படியே ஆமா சாமின்னு போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அதையும் போக்குவரத்துறையில் பல ஊழல் இருக்குது. அந்த ஊழல்லாம் வெளியே கொண்டு வந்தால் அதான் சொன்னேன்னே. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த நாங்குநேரில் நடந்தக்கூடிய அந்த நடத்துனர் வந்து அநேகமாக அந்த செந்தில் பாலாஜி போட்ட ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 2 லட்ச ரூபா வாங்கி போட்டதில் 3 லட்ச ரூபா வாங்கி போட்டான்ல, அதனால தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இவ்வளோ லஞ்சம் கொடுத்து வந்தனால தான் அந்த வழி அவனுக்கு தெரியல. என்ன கஷ்டத்தோடு வரான். ஒரு காவல்துறையில் அவன் ஒரு வேலைக்கு வரத்துக்குள்ளே அவன் அவ்வளோ ட்ரைனிங்கு, அவ்வளோ நீங்கள் ஒன்றும் நம்ம இருந்தீங்க. அது போலீஸ் அகாடமிலாம் பாருங்கள், அந்த போலீஸ் பயிற்சி கல்லூரிலாம் இருக்குது. 1 வருஷம் அவன் போலீஸ் வந்து தன் குடும்பத்தை மறந்து இப்போ தான் லீவ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லீவு கூட நம்ம எழுதியிருக்கோம், டிஜிபிக்கு ஹோம் செக்ரட்டரி எழுதியிருக்கோம் என்னன்ட்டு. போன வருஷம்லாம் ஒரு காலத்தில் 96, 97 போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீவே கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷத்துக்கு ட்ரைனிங்கில் காட்டில் அடைச்சி ஜெயிலில் எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் சென்டரில் போட்டு விட்டாங்கன்னா இப்போ போலீஸ் அகாடமின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது அப்போது நம்ம ஒரு கடிதம் எழுதணும் ஹோம் செக்ரட்டரிக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கும். அதில் என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் வரக்கூடியவர்களுக்கு வந்து 1 வருஷம் வந்து அப்படியே கடைப்பிடிக்கீங்க. அவருக்கும் குடும்பம் இருக்குது, பண்டிகைகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து இந்த 320 நாள் அங்கே வந்து 365 நாள் இங்கே ஒர்க் பண்ணான்னா அவனுக்கான என்ன விதமான ஒரு மைண்ட் செட்டப் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அவனுக்கு 2 நாள் பண்டிகை டைமில் லீவ் கொடுங்கன்னு இப்போ கடந்த முறை கூட நான் இந்த இதில் எழுதியிருந்தேன். அது எழுதி வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்த எஸ்ஐஸ் காவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரைனிங்லேயே வந்து உங்களுக்கு லீவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சம்பளமும் கொடுத்து அரசாங்கம் பண்ணுது. அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து இந்த போக்குவரத்து விதிமுறைகளில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வேறுபாடே இருக்கக்கூடாத அளவுக்கு பார்க்கணும். நீ காவலராக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, அவர்களும் மக்களுக்கு சேவை செய்ய வரவு தான். இன்றைக்கி நிறைய இடங்களில் நடத்துனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுமக்களையே ரொம்ப கேவலமாக ஓசி என்ன ஏறிட்டியா, பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பில் நிற்காது பஸ்ஸு நிறைய இடம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு கீழே 2 வீலர்லேயோ இல்லை எவனையாவது வந்து ஆட்டோவில் போகிறோன்னா அவன் மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை போக்குவரத்து டிரைவர்கள் பெரும்பாலும். இதெல்லாம் வந்து நீங்கள் சிக்னல்லேருந்து அந்த கேமரா இருக்குது, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கேமரா இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சா வச்சுக்கோங்க, ஒரு போக்குவரத்து துறை கூட ஒழுங்காக வேலை செய்ய முடியாத அளவுக்கு அத்தனை பேரும் வழக்கு இருக்கும் அவன் மேலே. அதனால் இது போன்ற அதிகாரிகள் உடனடியாக போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அவன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் எடுத்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலே. நீங்கள் ஒன்றும் வேணாங்க, ஒரு போக்குவரத்தில் எல்லா அரசு துறையிலையுமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியான்றது ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளம், இதெல்லாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் மாதிரி போன்ற தளங்கள் எல்லா இப்போ எப்படி போலீஸ்க்கு இருக்கோ பல துறைகளை வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிஎம்டிஎல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது புகார்னா உடனே அது நம்ம இப்போ நல்லது கெட்டது எல்லாத்தையும் அதிலே பகிர்ந்துடலாம். அப்படி ஒவ்வொரு துறைக்கும் இந்த மாதிரி வந்து எக்ஸ் தளம் போல ஆட்கள் வந்து வந்துச்சுன்னு வச்சுங்க, சோஷியல் மீடியா அந்த அரசு அதிகாரி தான் பண்ணணும். அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2000 கம்ப்ளைண்ட் 3000 கம்ப்ளைண்ட் வரும் மக்கள் இருந்து. நீ நிறைய போகிறத பாருங்க, போக்குவரத்தில் வந்து பஸ்ஸில் ஏற பெண்களை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க நடத்துனர்கள், எப்படி காவல்துறையில் அசிங்கப்படுத்துறாங்க பொதுமக்களை, இப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்தையும் உடனே போட்டுருவாங்க. அந்த புகாரை ஏன் நம்ம பார்க்கணுன்ற சில அதிகாரிகள் இருக்கான். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அவ்வளோ இடர்பாடான ஒரு விஷயம், அன்றாடம் மக்கள் போய் பார்க்கக்கூடிய விஷயம். பொதுப்பணித்துறை அன்றாடம் மக்கள் போய், அதையெல்லாம் தாண்டி நம்ம தாலுக்கா ஆஃபீஸர் வருவாய்த்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவில் ஒரு இது உடனே சோஷியல் மீடியா கிடையாது. கடலூர் பகுதியில் ஒருத்தர் வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து முதலமைச்சருக்கு என்ன உயிருக்கு பயமாக இருக்குங்க, நான் போட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறேன்னு அதை சோஷியல் மீடியாவில் போட்டவுடனே ஒரு பெரிய வைரல் ஆகி அந்த பணிமாற்றமே அந்த தாசில்தாரை செஞ்சுட்டாங்க தமிழக அரசு. அப்படியாப்பட்ட சம்பவங்கள்லாம் ஏன் நீங்கள் சோஷியல் மீடியா வைக்க மாட்டீங்க? ஒவ்வொரு துறையும் அரசுத்துறை அதிகாரிகள் அதுக்கு தானே இருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு தானே இருக்கீங்க. அவனுக்கான இப்போ நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டலாக கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏதாவது புகார்னா உடனே நீங்கள் அதை அனுப்பிச்சிடலாம். ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அன்றாடம் மக்கள் போகிற இடம் போட மாட்டான். நகராட்சி நிர்வாகத்துறை அன்றாடம் போடணும், அங்கே போட மாட்டானுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ நேற்று கூட நம்ம போட்டோம் இல்லையா, நிறைய பேர் போட்டிருக்கோம். இந்த சில அதிகாரிகளை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு 15 பேர் லிஸ்ட்டை திரும்பி தொடர்ந்து போட போகிறோம். இப்படி அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் இன்னும் சொன்னால் காவல்துறையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்சிக்கே வந்து இன்னைக்கு வரையும் சோஷியல் மீடியா இல்லை. லஞ்சம் வாங்குறான்னு சான்ட்டு அவன் கடலூர் இருக்கிறவங்க கூட்டு வந்து சென்னையில் ஃபோன் பண்ணுவானா? மாவட்ட லெவலில் எங்கே அலுவலகம் இருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ இதன் மூலயமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஆபாஸ் குமார் இப்போ இவரு இருக்காருன்னு நினைக்கிறேன், இப்போ டிஜிபிலாங்கிற ஒருத்தர் இருக்கார், 2 ஐஜி இருக்காங்க இப்போ காவல்துறையில், துரைக்குமார்னு ஒருத்தரும் சந்தோஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. இவர்களாக இது பார்க்கணும், சோஷியல் மீடியாவை பார்த்து இதுக்கான கட்டமைப்பை உருவாக்குங்க. காவல்துறை மாவட்ட அளவில் வந்து பண்ணியிருக்காங்க, போக்குவரத்து பண்ணியிருக்காங்க, போக்குவரத்து காவல்துறையில்
அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இதை பண்ணணும்ல. அப்போ தான் டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். மக்களுடைய பிரச்சனையை பார்க்க தானே உங்களுக்கு தனித்துறையை கொடுத்துக்கிறான் வீடியோஸ்க்கு. அது மாதிரி இப்போ இது போன்ற எல்லா துறையிலையுமே எக்ஸ்தலம் வேணும், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். அப்போ தான் மக்கள் என்ன நினைக்கிறான், என்ன நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா கூட இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அப்போது இன்றைக்கி அரசு துறை அதிகாரிகள் IAS ஆஃபீஸர் தான் இதில் திருந்தி இதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்கன்னு பார்க்குறோம். இந்த காணொலியை பார்த்தாவது இந்த IAS IPS ஆஃபீஸர்கள் இது செய்வாங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தை எல்லாத்தையுமே இந்த வருவாய்த்துறையில் இந்த வட்டார போக்குவரத்து துறைன்னு ஒன்று இருக்குது, RDO இதில் அவங்க சீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஏன் அரசு வாகனம் பார்க்குறீங்க? இதெல்லாம் யார் அதிகாரம் தரணும்? IAS ஆஃபீஸர் தரணும். அந்த IAS ஆஃபீஸரே அடிமையாக இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி தருவாங்க? ஸோ இதுக்கான வேலைகளை பார்த்தா பொதுமக்கள்கிட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தும். அவர்களுக்கும் பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியில் நல்லதொரு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. இதை பார்த்து அரசு அதிகாரிகள் விழுத்துக்கிறாங்களான்னு காத்திருப்போம்மா. நன்றி. நன்றி. நினைப்பதா நீல வண்ண பிம்ப